நம்ம கட்டிடங்கள், நாம பயன்படுத்துற பாலங்கள், இதெல்லாம் இனிமே வெறும் கான்கிரீட் செங்கல் கலவை மட்டுமில்ல. அவை தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உணரப்போகுது. எப்படி? அதுக்கு உதவுற ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பெரிய பூகம்பம் வரப்போகுது. அப்போ ஒரு உயரமான கட்டிடம் அத முன்கூட்டியே உணர்ந்து, ஓகே நான் தயார் அப்படின்னு சொல்லி தன்னை தானே இறுக்கிக்கிட்டா எப்படி இருக்கும்? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர சீன் மாதிரி இருக்கலாம். ஆனா இதுதான் நம்மளோட எதிர்காலம். கண்ணுக்கு தெரியாத அதிர்வுகளிலிருந்து நம்ம கட்டுமைப்புகளை காப்பாத்துறது தான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த சவாலுக்கான பதில் தான் ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ். பேருக்கேத்த மாதிரி இதுங்க ரொம்பவே புத்திசாலி. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிக்கும். அதாவது அழுத்தம், வெப்பம், காந்தப்புலன்னு எதுவா இருந்தாலும் சரி, அத உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கும். சரி, இந்த ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ் உலகத்துல நாம முதல்ல சந்திக்க போறது பீசோ எலக்ட்ரிக் பொருட்களை. ஒரு வகையில இத இந்த ஸ்மார்ட் உலகத்தோட சென்சார்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதோட முக்கியமான வேலையே உணர்றதுதான். இந்த விளைவு ஒரு டூ வே ரோடு மாதிரி. இப்ப இந்த படங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இடது பக்கம் பாருங்க, நாம இந்த பொருளுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அது நமக்கு எலக்ட்ரிசிட்டி தருது. இப்ப வலது பக்கம் பாருங்க, நாம அதுக்கு கரண்ட் கொடுக்கும்போது அது தன்னோட வடிவத்தையே மாத்திக்குது. அதாவது இது அழுத்தத்தை உணர்ந்து சிக்னல் கொடுக்கவும் செய்யும், இதுக்கு சிக்னல் கொடுத்தா அதுக்கேத்த மாதிரி வேலையும் செய்யும். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் பீசோ எலக்ட்ரிக் விளைவு. சில ஸ்பெஷல் கிறிஸ்டல்ஸ் மேல நாம மெக்கானிக்கல் பிரஷர் கொடுத்தா அதுல இருந்து வோல்டேஜ் உருவாகும். இந்த ஒரு சிம்பிளான விஷயம்தான் இதோட சூப்பர் பவரே. இதோட பயன்பாடுகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது. எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? முதலாம் உலகப் போர்ல எதிரியோட நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்க சோனார்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹை எண்ட் ஸ்போர்ட்ஸ் ராக்கெட்டுகள்ல அதிர்வுகளை குறைக்கிற வரைக்கும் இது பயன்படுது. இன்னும் சொல்லப்போனா நம்ம பில்டிங்கள்ல ஏற்படுற சின்ன சின்ன அதிர்வுகளை கூட கண்டுபிடிக்கவும், ஏன் நம்ம நடக்கிறதுல இருந்தே மின்சாரம் தயாரிக்கவும் கூட இது உதவுது. அடுத்ததா நாம பார்க்க போற பொருளுக்கு ஒரு விதமான மெமரி இருக்கு. நமக்கு மசில் மெமரின்னு சொல்ற மாதிரி இந்த உலோக கலவைகளுக்கு ஷேப் மெமரி இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேரு ஷேப் மெமரி அலாய்ஸ். இதோட ரகசியமே அதோட மூலக்கூறு அமைப்புல தான் இருக்கு. இந்த உலோக கலவைக்கு ரெண்டு முக்கியமான நிலைகள் இருக்கு. ஒன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆஸ்டனைட் நிலை, இன்னொன்னு ஈஸியா வளைக்க முடியற மார்டன்சைட் நிலை. இத சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஆஸ்டனைட் நிலைங்கிறது அதோட ஒரிஜினல் ரொம்ப ஸ்ட்ராங்கான வடிவம். இதுதான் அதோட மெமரி. ஆனா மார்டன்சைட் நிலையில இது ரொம்ப பலவீனமா நாம எப்படி வேணும்னாலும் வளைக்கிற மாதிரி இருக்கும். இதோட மேஜிக்கே என்னன்னா, இந்த மார்டன்சைட் நிலையில இருந்து சின்னதா சூடுபடுத்தினா போதும், அது தன்னோட பழைய ஆஸ்டனைட் மெமரிக்கு திரும்பி பழைய ஒரிஜினல் வடிவத்துக்கே வந்துடும். இந்த சூப்பர் பவருக்கு பேரு தான் ஷேப் மெமரி எஃபெக்ட். அதாவது ஒரு உலோகத்தை ஒரு நிலையில நாம வளைச்சு நெழிச்சு மாத்தினாலும் லேசா சூடு காட்டினா போதும், அது ஆமா என்னோட பழைய வடிவம் இதுதானேன்னு ஞாபகத்துக்கு வந்து கரெக்டா அந்த வடிவத்துக்கு திரும்பிடும். சரி, இதனால நமக்கு என்ன லாபம்? யோசிச்சு பாருங்க. ஒரு பூகம்பம் வரும்போது ஒரு பாலம் பயங்கரமா ஆடுது. ஆனா இந்த ஷேப் மெமரி அலாய்ஸ்ல செஞ்ச டேம்பர்ஸ் அந்த அதிர்வோட மொத்த எனர்ஜியும் தனக்குள்ள வாங்கி வளைஞ்சு கொடுக்கும். பூகம்பம் நின்னதும் அது தானாவே தன்னோட பழைய வலுவான நிலைமைக்கு திரும்பிடும். எவ்ளோ பெரிய பாதுகாப்பு இது! கடைசியா நாம பார்க்க போறது ஒரு திரவம். ஆனா இது சாதாரண தண்ணி மாதிரி இல்ல. ஒரு செகண்ட்ல லிக்விடா இருந்து அடுத்த செகண்டே திடப்பொருளா மாறக்கூடிய ஒரு மேஜிக் திரவம். இதுதான் மேக்னட்டோரியோலாஜிக்கல் ஃப்ளூயிட், இல்லனா சுருக்கமா MRF. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இடது பக்கம் காந்தப்புலம் இல்லாதப்போ இந்த திரவத்துல இருக்கிற இரும்பு துகள்கள் ஜாலியா நீந்திக்கிட்டு இருக்கு. ஆனா வலது பக்கம் ஒரு மேக்னெட்டை ஆன் பண்ணதும் பாருங்க, அந்த துகள்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு சங்கிலி மாதிரி வரிசையா நின்னுடுது. அந்த திரவமே ஒரு திடப்பொருள் மாதிரி ஆகிடுது. ஆக MRFங்கிறது ஒரு ஸ்பெஷல் திரவம். அதுக்குள்ள குட்டி குட்டி இரும்பு துகள்கள் கலந்திருக்கும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட பாஸ் பண்ணா போதும், லிக்விடா இருக்கிறது ஒரு திடப்பொருள் மாதிரி கெட்டியாகிடும். இந்த மாற்றம் நடக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? வெறும் மில்லி வினாடிகள் தான். நாம கண்ணை சிமிட்டுற நேரத்துக்குள்ள இது நடந்து முடிஞ்சிடும். இந்த மின்னல் வேகம் தான் இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இத நாம எங்கெல்லாம் பார்க்கலாம்? நீங்க ஒரு சொகுசு கார்ல மேடு பள்ளமே தெரியாம போறீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த MRF டெக்னாலஜியா இருக்கலாம். அதே மாதிரி பெரிய பாலங்கள்ல வேகமா காத்தடிக்கும் போதோ இல்ல கனரக வாகனங்கள் போகும்போது ஏற்படுற அதிர்வுகளை உடனுக்குடன் கண்ட்ரோல் பண்ணவும் இது பயன்படுது. நாம இப்ப பார்த்த இந்த 3 பொருட்களும் வெறும் ஒரு ஆரம்பம்தான். இது நம்மோட கட்டிடங்கள், பாலங்கள், வாகனங்கள்னு நாம வாழ்ற உலகத்தையே இன்னும் புத்திசாலித்தனமா மாத்தப் போகுது. இது ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம்.
சரி, ஒரு குவிக் ரீகேப். முதல்ல பீசோ எலக்ட்ரிக் பொருட்கள். அழுத்தம் கொடுத்தா கரண்ட், கரண்ட் கொடுத்தா அசைவு. இது ஒரு சூப்பர் சென்சார் மாதிரி. அடுத்து ஷேப் மெமரி அலாய்ஸ். எவ்ளோ வளைச்சாலும் சூடுபட்டா பழைய வடிவத்துக்கு வந்துரும். அதிர்வுகளை தாங்குறதுக்கு இது ஒரு கவசம். கடைசியா எம்ஆர் ஃப்ளூயிட். காந்தம் பட்டா போதும் லிக்விட் சாலிடா மாறிடும். மின்னல் வேகத்துல அதிர்வுகளை கட்டுப்படுத்த இதுதான் பெஸ்ட். நம்ம தனிப்பட்ட கட்டிடங்களே இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா மாறும்போது ஒரு முழு நகரமும் சேர்ந்து புத்திசாலித்தனமா மாறினா எப்படி இருக்கும்? நம்ம நகரங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்ல, நம்மளோட பாதுகாப்பான வாழ்க்கையை நோக்கிய ஒரு மிகப்பெரிய படி. இத பத்தி யோசிச்சு பாருங்க.